ஏன்னா நம்ம வெட்ட வேண்டியது வாழை மரத்தில்லனா அவங்க வம்சத்தையே வெட்டணும். ரத்தம் நம்மளுக்கு இருக்கணும், அவங்களுக்கு வர வைக்கும். அவனுங்கள வெட்டக்கூடாதுனா அண்ணன் தம்பிங்களை முட்டை அவங்க முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கிறத பார்த்து இந்த ஊரே தர்மவர்த்த பதவி எனக்கு கிடைக்கணும். நம்ம அப்பனுக்கு கிடைக்காத மரியாதை நமக்கு கிடைக்கணும். அவங்க சாவகாசமே வேணான்னுதான் நம்ம ஒத்தையில நிக்கிறோம். அதுக்கு திரும்ப மாவு கட்டு போடக்கூடாதுன்னா நீங்க சொன்ன மாதிரியே அவங்க வம்சத்தையே போட்டுறோம். அண்ணா நடந்ததை மறந்துட்டு வாங்கின வீட்டுக்கு போலாம். எதடா மறக்க சொல்ற? எதை மறக்க சொல்ற? ஊரு முன்னாடி அவமானப்பட்டவே அதை மறக்க சொல்றியா? இல்ல இந்த ஊரு அவனுக்கு பரிவட்டம் கட்டி அழக பாக்குச்சு அதை மறக்க சொல்றியா? டேய், அவங்களுக்கும் நமக்கும் இன்னைக்கு நேத்து பகை இல்லடா. நினைவு தெரிஞ்ச நாள் முதலா நெஞ்சுக்குள்ள நெருப்பாக எப்ப மறக்க முடியும்? ஆனா நம்ம அப்பா போனதுல இருந்து இந்த ஊருக்குள்ள இருக்கிற மானம் மரியாதை நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாமே போச்சுன்னா நம்ம கிட்ட இருந்து விட்டு போனதெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கணும்னா அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்டா. அப்பதான்டா நம்ம 3 பேரும் ஆம்பளைங்களா பிறந்ததுக்கு அர்த்தம் இருக்கும். அண்ணா இப்ப நமக்கு 2 தம்பி, ஒரு கண்ணு இல்லடா 3 கண்ணு போகணும். ஒரே கல்லுல 2 மாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் 3 மாங்க அடிக்க போறேன்டா. 3 மாங்காவா? என்னன்னா சொல்றீங்க? நாளுங்கிழமையும் பார்த்த நாயல் வேண்டா ஒரு நாடகம், நயவஞ்சகங்கிற நாடகம். பழி வாங்கும் படத்தையே பலமா வச்சு எழுதணும்டா ஒரு நாடகம், பாசங்கிற நாடகம். இதை எல்லாத்தையும் விட இப்போ 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 எழுதியிருக்காங்கடா ஒரு நாடகம், சண்டை கோழிங்க. இந்த கதையில அந்த தங்கவேலுதான் ஹீரோ, அந்த ரத்னவேலு இனி இந்த கதைக்கு ஆணி வேற இருக்க போற நாம ஆனா வசனம் நீளமா இருந்தாலும் சும்மா நின்னு பேசுன. அண்ணா இந்த கதையோட காமெடியா யாருன்னா சொல்லாமலே விட்டுட்டீங்களா? இத நான் சொல்லியாரா தெரியும், இந்த ஊருக்கே தெரியும்டா இந்த கதையோட காமெடிய அந்த முத்து